ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டே வித் பிளாசம். நான் உங்கள் கார்த்திகாங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, தேங்காய், சிவப்பு மிளகாய், எண்ணெய், உப்பு. பள்ளிப்பாளையத்துக்கு எப்போவுமே ரெட் சில்லியை நல்லா கீறி வச்சுக்கோங்க, விதை இல்லாமல். அது கூட கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய். நான் நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு, இதுக்கு கடுகெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணேன், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கனாவே அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாமல் நான் இடித்து வச்சுருக்கேன். அதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, சிக்கனை உடனே போட்டுடலாம். போட்டோன்னையும் நாட்டுக்கோழி உடனே அங்கங்கே பாத்திரத்தில் ஒட்டும். அதுக்காக போட்ட உடனே உப்பு போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே உப்பை சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோன்னையும் பாத்திரத்தில் ஒட்டாது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் அதனால் சிக்கனை ஆட் பண்ணிட்டேன். உடனே நான் உப்புமே போட்டுருவேன். மஞ்சத்தூள் கழுவும் போதே நல்லா போட்டாச்சு, அதனால நான் போடல. நீங்கள் போடலைன்னா நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. கறி அந்த கொஞ்சம் தண்ணி, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சுருவேன் எப்போவுமே. அது மூடி வச்சு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நாட்டுக்கோழி வேகணுங்கிறதுனால நான் 2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம எதுவுமே வேறு போட தேவையில்லை. அதில் இருக்கிற வரமிளகாயில் இருக்கிறது காரமே நல்லா அதில் இறங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே இதுக்கு போட தேவையில்லை. நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன், நல்லா வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்துட்டு வெந்துடுச்சுன்னா அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். இது வேக 30 மினிட்ஸ் எடுத்துச்சு. சூப்பராக பாருங்கள், எதுவுமே போடல. ஆனால் அவ்வளோ கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கிரேவி இல்லை, செமி கிரேவி மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டே வித் பிளாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.